நாளைக்கு வந்து இந்தியால இந்த 25% வரி விதிப்பு முறை வந்து அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் அறிவிச்சிருக்காரு. இது வந்து உங்களோட பார்வையில இந்தியாவிற்கு எப்படி எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்னென்ன துறைகள்ல பாதிக்கும் பாக்குறீங்க சார்? இது வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லையோ அப்படின்றதுதான் தோணுது. இது என்னமோ திடீர்னு அவர் நேத்து முதல் முறையாக ட்வீட் பண்ண மாதிரி இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் என்றைக்கு பதவி ஏற்றாரோ, அதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு பதவியேற்ற முதல் நிகழ்விலேயே அவரால் சொல்லப்பட்டதுதான் இது. எங்கள் நாட்டுடன் யாரெல்லாம் தொழில் வர்த்தகம் செய்கிறார்களோ அவர்கள் இங்கு இருக்கிற சந்தையை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர இங்கு தயாரிக்கும் பொருட்களுக்கு அதிக வரியை கொடுத்து பிசினஸ் செய்ய விடாமல் செய்கிறார்கள். இதை நான் இனிமேல் நடத்த விடமாட்டேன் அப்படின்றதுதான் சாராம்சம். 6 மாதமாக அவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் வராரு. வரி விதிப்பு கண்டிப்பாக ரேஷனல் பண்ணுவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கால அவகாசங்களை கொடுத்தார். 6 மாதம் அதை நிறுத்தி வைத்து வாருங்கள் பேசலாம் என்றார். பேச்சுவார்த்தையிலே கிட்டத்தட்ட பல நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி ஒரு பரஸ்பர உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டன. இந்தியாவை பொறுத்தவரை நமது நாடு அமெரிக்காவுக்கு ஒரு நட்பு நாடு. நமது பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நல்ல உறவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரே நேரிலே சந்தித்து ஒரு முறை, நமது காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் கிட்டத்தட்ட 5 முறை, நிதியமைச்சர் அவர்கள் 2 முறை, அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவிற்கே வந்து 1 முறை, இதற்காக அமைக்கப்பட்ட குழு இந்த 6 மாதத்திலே கிட்டத்தட்ட 40 நாட்கள் தொடர்ச்சியாக அங்கும் இங்கும் வேலை செய்து கடைசியில் ஒரு முடிவு எட்டப்படவில்லை அப்படின்றது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கிறேன்.